பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. எங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. தேவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் அவர் வல்லவர், கிருபை என்று உள்ளதே, தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே, தேவன் கிருபை. உற்சாகமாய் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவர். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்சடி தன்னில் தோன்றிய தேவர். அது காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே, அது காத்தாரே, அவர் கிருபை, தேவன் கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அடிகள் போன்ற கஷ்டங்கள் வாழ்ந்தோம், ஆயினில் அவர் என் பாதையில் ஒளியாய். அடிகள் போன்ற கஷ்டங்கள் வாழ்ந்தோம், ஆயினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினாரே, அவர் நல்லவர், என்னை நடத்தினாரே நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவன் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது.
கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்பொழுதும் அவர் நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஆரம்பத்தில் தோல்வி போல தோணும். எப்பொழுதுமே அம்பு பின்னால இழுக்க இழுக்க பின்னால் தோல்வி வந்து கொண்டே இருக்கு. அம்பு பாருங்க, ரொம்ப தூரம் போகணும்னா வெளியிலிருந்து அம்பு புறப்பட வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப தூரம் போகணும்னா, ஸோ அதிக ஆசீர்வாதத்தை பெறணும்னா நம்ம என்ன செய்யும்? பின்னோக்கி தள்ளப்படும். பின்னோக்கி நல்ல இழுப்பான். பின்னோக்கி இழுக்கும் பொழுது அது பார்வையில் எப்படி தெரியுமா? நம்ம தான் பின்னால் போய்கிட்டு இருக்கிறோம், ஆனா வில்லு முன்னாடி நிற்குது அப்படின்னு நடக்கும். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பின்னால போறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னோக்கி ஒரு ஜெயத்தை கற்றுக் கொடுக்க போறோம். நான் ஏன் பின்னால இன்னும் 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 சொல்ல, எவ்வளவு மேக்சிமம் ஏறினா என்று சொல்லும் பொழுது அவர் அதற்கு முன்னால் ஒரு வார்த்தை இறங்கினார். எந்த அளவுக்கு நாம் இறங்குகிறோமோ அந்த அளவுக்கு உயர்வை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? எப்பொழுதுமே வெற்றி. நல்ல உற்சாக கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுங்க எல்லாரும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நல்ல கைகள். என்ன என்ன துன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வருது போல இருக்கும், ஆனா நான் கலக்க மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோரமான, ஏன்னா பின்னாடி போயிட்டே இருப்போம். கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய வெற்றியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுவோம். நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, உனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுவோம். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஆமென். எல்லாம் எழுந்திருந்து நல்ல கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி அவர் நமக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார். வெற்றி கொடுத்த தேவனை வெற்றி முழக்கமிட்டு நம்ம எல்லாம் ஆண்டவரை விடுதலையா ஆராதிக்கும். விடுதலை அதை நம்ம உங்களுக்கு நான் சொல்லுவேன். உங்க வீடு நெருக்கமா இருக்குதா? உங்க வீட்டுல பிரச்சனையா இருக்குதா? அது சரீரத்தை தாக்கி இருக்கும். பரிசுத்தாவியானவர் சொல்றாரு, உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குது, நெருக்கம் இருக்குது, அது என்ன செய்யும்? சரீரத்தை தாக்கி இருக்கும், சரீரத்தை கட்டி வச்சிருக்கும். அப்ப அந்த கட்டு அவிழ்க்கப்படணும்னா இங்க வந்து ஆண்டவரை நாம விடுதலையா துதிச்சா நம்ம சரீரத்துலதான் முதல்ல அந்த கட்டை இருக்கும். கவனிக்க, சரீரத்துல கட்டை இருக்கும். சரீரத்துல கட்டினா, ஆனா அக்னியில போட்ட பொழுது அந்த கட்டு வெளியேறின உடனே அவனுக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு. கைவட்டாலே சொல்லுவோமா? அது போலதான் உங்க வீட்டு கட்டு மாறணும்னா இங்க நம்மளை கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப இங்க கட்டு வந்து விடுதலையா ஆண்டவரை தூசிட்டீங்கன்னா அங்க வீட்டுக்கு போய் பாருங்க, எல்லாம் விடுதலையா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமென். உற்சாகமா என் ராஜா முன்னே சொல்கிறார், வெற்றி பவனி சொல்கிறார். என்
சுத்திகரிக்கிற ரத்தம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நான் திருவிருந்து ஆராதனைக்கு நிறைய வந்திருக்கிறேன். இது ஒரு பரிசுத்த சரீரத்தை நான் தொடரும். அந்த பயபக்தி வேணும். அநேகர் பரிசுத்தம் இல்லாமல் இதை தொட்டதுனாலே வியாதிப்பட்டு மரித்து போயிருக்கிறார்கள். எனக்கு சகோதரியே, சகோதரியே, இது ஏதோ ஒரு வீட்டில் சாப்பிட்ற விருந்தல்ல, பரிசுத்த பந்தி. ஆண்டவர் எப்படி ரத்தத்தினாலே என்னை கழுவும், நான் பரிசுத்தமாக்கப்படணும். இந்த பரிசுத்த பந்தியை எடுப்பதற்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா. கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று மீட்கப்பட்டே, திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. எல்லாரும் சேர்ந்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே, மீட்கப்பட்டே, திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று மீட்கப்பட்டே, திரு ரத்தத்தால் அழகையின் பிடியினின்று. ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, ரத்தம் ஜெயோ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயோ, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே. ஒரு நிமிஷம். பரிசுத்த ஆவியானுடைய ஒரு முழுமையான ஆளுகை இறங்காமல் இருக்கிறதை நான் உணர்கிறேன். சிலருக்குள்ளே இன்னும் தேவ சமூகத்தில் நிற்கிறோங்கிற பயம் இல்லாமல் நிற்கிறேன். ஆவியானவர் எனக்குள்ளே வல்லமையாக கிரியை செய்வதை நான் பார்க்கிறேன். இப்படி பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறோம். ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே, குடும்பத்தில் நிறைய கட்டு இருக்கு. மகளே, குடும்பத்தில் பெரிய கட்டுகள் நிறைய இருக்குது. அதிலிருந்து விடுதலை பெறாம இன்னும் உன் குடும்பம் இருக்கு. இன்னும் நீ இருக்கிற, நீ அந்த கட்டுல சிக்கி இருக்கிற கசப்பான கட்டுல. அது உன் வாழ்க்கையை தோல்விக்கு நேராய் கொண்டு போயிடும், வியாதிக்கு நேராய் கொண்டு போகும், வேதனைக்கு நேராய் கொண்டு போய்விடும். பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், கருத்து ஒருமித்து யாவரும் நல்ல கண்களை மூடி, ஆண்டவரே, அந்த கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இப்ப எனக்கு கொடுங்க என்று சொல்லப்படும். பரிசுத்த ஆவி நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். யாவரும் எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி. பரிசுத்த பிதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். லேப்டாப் ஆன் பண்ற பிள்ளையும், கீபோர்டு வாசிக்கிற மகனையும், வந்திருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் எல்லாரையும் இன்க்ளூடிங் நீ அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது காட்டு வெளியார், காட்டு வெளியார், கட்டுகளை அழுகிற தேவன் நீங்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் 18 வருஷமாய் கட்டளை கண்டை அழுத்த தேவன் அல்லவா? எல்லா கட்டுகளில் பாவ கட்டு, பிசாசின் கட்டு, கசப்பான கட்டு, நாய்மான கட்டு, எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை இப்பொழுது பிள்ளைகளுக்கு கொடுத்து தெய்வீக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த பிள்ளை கடந்து போகும்.
ஆண்டவரே குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் நிலவத்தக்கதா இப்பொழுதே கட்டுகளை அறுத்து உடைய ரத்தத்தினாலே கழுவும்படி நான் சொல்லுகிறேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை நன்றிக்கிறோம். உற்சாகம் உற்சாகம் உற்சாகம். அழைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். அழைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா, பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயோ ரத்தம் ஜெயோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயோ ரத்தம் ஜெயோ ரத்தம் ஜெயோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயோ. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே. தீயவர் செய்ய குறித்து மனம் பாதகாதே, தீயவர் செய்ய குறித்து மனம் பாதகாதே. முல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடோ, முல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடோ. ஆற்றிரு பொறுத்திரு கட்டளையை நம்பியே காரியத்தை வாய்க்க செய்வார். ஆற்றிரு பொறுத்திரு கட்டளையை நம்பியே காரியத்தை வாய்க்க செய்வார். ஆற்றிரு பொறுத்திரு கட்டளையை நம்பியே காரியத்தை காத்திரு பொறுத்திரு கட்டளையை நம்பியிரு காரியத்தை வாய்க்க செய்வார். உற்சாகத்தில் செயலாற்றுவாரே. காத்திரு பொறுத்திரு கட்டளையை காரியத்தை வாய்க்க செய்வார். உற்சாகத்தில் செயலாற்றுவார். வழியை கட்டளைக்கு அவரையை நம்பியிரு நீதிமான் அனைவருக்கும் வெற்றி கொண்டு வெகு வீரர்களே. நீதிமான் அனைவருக்கும் வெற்றி கொண்டு வெகு வீரர்களே. துணை நின்று நடத்தி செல்வார், துரிதம் அக்ஷயம் தருவார். துணை நின்று கண்டரோ நடத்தி செல்வார். காத்திரு பொறுத்திரு கட்டளையை நம்பியிரு வாய்க்க செய்வார். காத்திரு பொறுத்திரு கட்டளையை காரியத்தை வாய்க்க செய்வாரே. கையை மாத்திரம் எடுத்து சொல்லுங்க. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. சொல்லுங்க. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே.
சமூகம் கேட்கட்டும். எனக்கப்பா. வருஷம் நீங்க போதும். ஏசப்பா. சத்தத்தை உயர்த்தி. எனக்கப்பா. கடந்த வாரத்திலே குடும்பங்களில் நிறைய கட்டுகள், எல்லா மந்திர கட்டுகள், தந்திர கட்டுகள், மாய்மால கட்டுகள், ஆண்டவரே அடிமையின் கட்டுகள், நுகத்தின் கட்டுகள் எல்லாத்தையும் அறுத்து இன்னைக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து, ஆண்டவரே ஆவியானவரே பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருதயத்தை மாற்றின தெய்வக்காக நன்றி. ஆண்டவருடைய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தியிருக்கிறீங்க. கொடான கொடி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.